ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தமிழ் படம் டிஆர். இதை இயக்குனது ஆனந்த் ரவிச்சந்திரன். ரைட்டிங் கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகுது. இது நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இளவரசு, கீதா கைலாஷம், ஜிவி பிரகாஷ்குமார், நந்தினி, ரோஹிணி, ஐஸ்வர்யா ராஜேஷ், காளி வெங்கட், தலைவாசல் விஜய் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சவுண்டு கேட்டாலே தூங்க முடியாத லைட் இதில் இருப்பார். அதுக்கு ஆப்போசிட்டாக ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து தூங்குனாலே ஸ்னோரிங், அந்த குரட்டை விடுற பழக்கம் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்ததா இல்லையான்றது தான். ஒரு கட்டத்தில் அவருக்கு வேலையே போயிடும். நிதி அமைச்சரை பேட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் போய் ஒரு ரெஸ்ட் ரூமில் தூங்கிட்டு தெரியாமல், அதனால் அவருக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டு இருக்க வேலையை போயிடும். ஸோ இவர் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் காரில் போகும்போது அவர் மறுபடியும் பேட்டி எடுக்கிறத நினைப்பார். பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இருப்பார். ஸோ இப்படி இந்த நிலைமையில் வந்து அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அது செட் ஆகாது. அந்த நேரத்தில் இந்த குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்து அவங்க ஒத்துமையாக வந்தாங்களா இல்லையான்னு தான் படத்தோட கதை. இதில் நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருந்தார் இந்த படத்தில். இந்த கல்வன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து பையன் மாதிரி கொஞ்சம் அழகாக இல்லாமல் இருந்தார். ரிபல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அழகாகவே இருந்தார். நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்டிக் பாய் மாதிரி இருந்தார். ஐஸ்வர்யா ராய்க்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருந்தது. ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. இவர் வந்து சின்ன பையமாக இருக்கார், அவர் ஏஜ்டு மாதிரி இருக்கார். இதில் நல்லா நடித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரோஹிணி. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் நல்லா இருந்தது. இந்த குடும்ப சூழ்நிலைலாம் நல்லா இருந்தது. காளி வெங்கட்டோட குடும்ப சூழ்நிலை, அண்ணனோட குடும்ப சூழ்நிலை, அண்ணி, அது மாதிரி அவங்க அண்ணனும் பேசிக்கிறது, தம்பி அண்ணனும் பேசிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேல் டாமினேஷன் காளி வெங்கட்டை காட்டுறாங்க. அதெல்லாம் மேல் டாமினேஷனில் அது அக்கறையாக கூட இருக்கலாம். அது மேல் டாமினேஷன் மாதிரியே தெரில. தலைவாசல் விஜய் வந்து அவங்க அப்பாவை வந்து சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டு இருப்பார். அப்புறமா வந்து சேர்ற மாதிரி காட்டுவாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பே அவ்வளோவா இல்லை. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஈடுபடவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா ஜேர்னலில் ரொம்ப மீடியமாக தான் போச்சு. இதுவும் வழக்கம் போல் ஒரு சுமாரான படம் தான். ஜிவி பிரகாஷோட படத்தோட ஸ்கிரிப்டும் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ஜிவி பிரகாஷ்க்கு இன்னும் நல்லா ஷைன் ஆகிருக்கும். இது ஒரு நார்மல் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.